ஹாய் குட் ஈவினிங்க. இன்றைக்கி ஒரு மீஷோ ஹால் வீடியோ பார்ப்போமா? மீஷோ ஹால் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸும் அப்புறம் பையனோட ஸ்டடி டேபிளுக்கு கொஞ்சம் டெக்கார் ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் மீஷோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டோரில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அடியில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டுமே வாங்கியிருந்தோம். இந்த சீசனுக்கு கொஞ்சம் பூச்சி தொல்லைலாம் நிறையாவே இருக்கும்ல, எங்கள் வீட்டு பக்கமும் காலி இடம்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது வாங்கியிருந்தோம். ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம், ரெண்டுமே சூப்பராக செட் ஆகிருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு காமிச்சதில் ஃபிக்ஸ் பண்ண வீடியோவும் நான் இதில் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் சோப் வாங்கியிருந்தோம். எல்லாருமே கோஜிக் ஆசிட் சோப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. தெரில, இதை யூஸ் பண்ணாவது நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டன் ஆகுமா ஃபேஸு அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பையனுக்கு சயின்ஸ் ஃபீல்டுனா கொஞ்சம் பிடிக்கும். சரி, அவனை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்துல் கலாம் ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தோம். அது ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி மாட்டலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தோம். பட் அது கொஞ்சம் டேமேஜ்டாக வந்துருச்சு. இது கூடவே இன்னொரு வால் ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருந்தோம், நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே டேமேஜ்டாக தான் வந்துருச்சு. என்னன்னு தெரில, இந்த தடவை டெக்கார் ஐட்டம்னு நான் போட்ட எல்லாமே கொஞ்சம் டேமேஜ்டாக தான் வந்துருச்சு. அடுத்த நாளே ரிட்டன் போட்டுட்டோம். அவங்களும் பிக்கப் பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொன்னேன்ல, டோருக்கு கீழே இருக்கிற கேப்பை, அந்த வீடியோ தான் இது. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். இதோட அந்த அகலம் வந்துட்டு எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் ரிட்டன் போடலைங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி இது ஓகே நல்லா தாங்குச்சு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இன்னொரு செட் வாங்கி இதிலையே நம்ம ஒட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஐடியாவில் ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கேப் குறைஞ்சிருச்சு. ஓகேவாக தான் இருக்குங்க. சர்ஃபேஸ் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டணும். அப்புறம் நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துருந்துச்சுங்க. நான் இப்போ தான் டெய்லரிங் பழகிட்டுருக்கேன். ஸோ நெக் டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு வாங்கிக்கலாம், அது இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நெக் டிசைன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அது வாங்கியிருந்தேன். அதுவுமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, நான் ரிட்டன் போடலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவுமே நல்ல குவாலிட்டியில் வந்துருந்துச்சுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி, ஒன்றும் காஸ்ட் வைஸ் ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பேக்கிங் மட்டும் கொஞ்சம் நல்லா தரமாக பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு டெக்கார் ஐட்டம் தாங்க. இதுவும் டேமேஜாக தான் வந்துருந்துச்சு. கையோட ரிட்டன் போட்டு விட்டேன். ஆனால் அவங்க எனக்கு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டையும் என்னையுமே வச்சுக்க சொல்லிட்டாங்க. இது இப்போ ஏதாவது வச்சு ஒட்டி பார்க்கணும். ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மளே வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பாய்.